ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். முத்தமிழ் அறிஞருடைய சத்தான சாதனைகளை ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அது இந்த அரங்கத்தினுடைய உழைப்பு, அதனுடைய வெற்றி எல்லாம் மாண்புமிகு அமைச்சர் தம்பி சேகர் பாபு அவர்களை தான் சேரும். அவருடைய 14 வயதில் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து அவருடைய முதல் போராட்டமே இந்தி ஒழிப்பும் பெண்களுக்கான விடுதலை போராட்டம் தான். அவர் அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, கல்வியில் சம உரிமை, வேலை வாய்ப்பில் சம உரிமை, சமூக அந்தஸ்தில் சம உரிமை அப்படிங்கிற போராட்டத்தில் அந்த டிராயிங் வரைஞ்சதுலேயும் கூட யாரையும் விட்டு வைக்கல. கூட சத்தியவாணி முத்து அம்மையாருடைய உருவப்படம் இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப அது முன்னாடி நின்று போராடினாங்க. அதுலேருந்து ஆரம்பித்து அந்த காட்சிப்படுத்தின விதத்தில் இன்றைக்கிற நவீன விஞ்ஞானத்தில் அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிற விஆர் பண்ணுறது அது நீங்கள்லாம் பார்த்துட்டிங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப அற்புதமாக நம்ம இப்போ கலைஞருடைய பிறந்த வீடு, அந்த இடத்துல அவர் படித்த பள்ளி எல்லாம் அங்கே போய் பார்க்கல, நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிக்குது அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற டெக்னாலஜி. அப்படி கொண்டு கலைஞருடைய மறைவு வரை, அதன் பிறகு இந்த திராவிட மாடல் ஆட்சியை தற்போதைய முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ அற்புதமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மிக அழகான சான்றுகளை வச்சுருக்காங்க. அதுக்கு மிக அழகான சான்று எதுன்னா 40க்கு 40 தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்காக உழைத்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.